அந்த டாப்புக்கு போகணும், உச்சத்துக்கு போகணும். கபடி ரொம்பவே நல்லா எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் தமிழ் படத்தில் இவ்வளோ கபடி அருமையாக கட்டி பார்த்தது இல்லை. Excellent, very, very nice. Superb. The way the movie was taken is really in a very good pace. It's not like a game or anything, it's an emotional thing. Pasupati acted very well. And the new Kumar, this guy, Dhruv, Arumai. Out of 10? I will give you 9. Mari Selvaraj is great. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அதில் இந்த கபடியை ஃபுட்ஸ் அப்படி நேச்சுரலாக காமிச்சிருக்காங்க. அதோட கொஞ்சம் அரசியல் பேசியிருக்காங்க. நல்லா இருக்கு, பார்க்கலாம் படம். சோங் பிடிச்சிருக்கு. கொஞ்சம் அரசியல் பேசியிருக்காரு. ஆனால் வந்து அந்த கேம் வந்து ரொம்ப நேச்சராக இருந்தது. எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த படம் முடிஞ்சது மாதிரியே தெரியல. அப்படியே ஒரு சீன் கூட நல்லா சூப்பராக இருந்துச்சு பார்க்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பெருசாக எதுவும் வச்சுட்டு வரல, பட் ஆனால் சூப்பராக இருந்தது. துருவ் விக்ரம்னே சூப்பராக நடிச்சது. அதாவது இது மாதிரி ஒரு ஆங்கிளில் நம்ம பார்த்ததே இல்லை. இட் வாஸ் ரியலி குட். மாரி செல்வராஜோட மற்ற படத்துக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப நல்லா இருந்தது. நடுவில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் அவரோட மற்ற படம். இது வந்து லைக் பெருசாக லேக் எங்கேயுமே ஆகலை. படம் ஃபுல்லாகவே ஒரு நல்ல பேஸில் போன மாதிரி இருந்தது. Out of 10 என்ன ரேட்டிங்? 8. எனக்கு வந்து மாரி செல்வராஜ் படம் ரொம்பவே பிடிக்கும். வாழை அது எல்லாமே வந்து அந்த ஆக்டிங் இருக்கட்டும் ரொம்ப ராவாகவே இருக்குது. ஸோ ஐ திங்க் துருவ் விக்ரம் எப்பவுமே நம்ம வந்து லவர் பாய் அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்போம். பட் இந்த மாதிரி இப்படி அளவுக்கு வந்து ஆக்டிங் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஐ திங்க் ரொம்பவே நல்லா கொண்டு வந்திருக்காருன்னு வந்து சொல்லலாம் மாரி செல்வராஜ். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. ஐ திங்க் சாங்ஸ் எல்லாமே கூட நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. எங்குமே வந்து இந்த சாங் தனி, நடுவில் ரேப்பிங் எல்லாம் இருந்தது. ஆஸ் யூஷுவல் அந்த ஊரில் வந்து ஒரு சாங்கிங் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. அது எல்லாமே நல்லா பிளெண்டாக இருக்குது கதையிலேயே. அண்ட் ஹீரோயின்ஸ்க்கு 2 பேருமே பெருசாக ரோல் இல்லைனாலும் ஐ திங்க் தே ஆல்சோ ஆக்டட். அவங்களோட பாட்டில் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராவே இந்த சீனுமே வந்து ஓகே இது தேவையில்லாதது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ எல்லாமே சூப்பர். ஐ திங்க் பசுபதி அண்ட் ஆல்சோ லால் இருக்கட்டும், ஆப்போசிட் அந்த ஊரில் வந்து எப்படி இருக்கும் ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருந்தாங்க. எப்படி எல்லாம் சண்டை இதெல்லாமே இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருந்தாங்க. இட்ஸ் வெரி குட். மேக்கிங்காகவே ரொம்ப நல்லா இருந்தது. I think it's too good. I would have rated 8.5 for this. செம்மையாக இருந்து ப்ரோ படம். செம்மையாக இருந்து எந்த இடத்துலையுமே ஒரு லேகே இல்லை. எனக்கு ஆக்சுவல் ஃபுல் படமும் ஒரு ஹைப்லேயே இருந்தது. ஐ மீன் ஒரு ஹை லெவல்லே இருந்தது. எங்கேயுமே ஒரு லோவான ஒரு பொசிஷனே இல்லை. அண்ட் அவர் விக்ரம் செம்மையாக நடிச்சிருக்காரு. அவர் ஓல்டு 2 மூவிஸை விட செகண்ட் மூவியில் அவர் நல்லா பண்ணியிருந்தார். பட் இந்த மூவியில் அப்படி ஒரு கேரக்டராகவே அப்படி ஒரு நல்லா வாழ்ந்து செம்மையாக இருந்தது. அண்ட் அவங்க அப்பா பசுபதி செம்மையாக பண்ணியிருந்தார். அவர் தான் இந்த படத்தில் ஃபுல் ஆக்டிங் அவர் ஃபேஸ்லேயே காமிச்சிருப்பார். அண்ட் மியூசிக்கெல்லாம் நல்லா இருந்தது. படத்தோட நான் நினச்சி தனியாக கேட்கும்போது இது மேட்ச் ஆகாதுன்னு நினச்சேன். அப்படி நல்ல ஒரு காம்பினேஷன் மியூசிக். அண்ட் அப்புறம் என்ன சொல்கிறது, அந்த லால் கேரக்டர், மலையாள கேரக்டர், அவர் ஒரு கெட்டவரும் காமிக்கவும் இல்லை, நல்லவரும் காமிக்கவும் இல்லை. ஒரு நல்ல ஒரு நீலான ஒரு கேரக்டர் சூப்பராக இருந்தது. அண்ட் நம்ம ஊரில் இப்படிலாம் நடந்துட்டு இருந்ததுங்கிறதே இப்போ தான் தெரிய வருது. இது ரொம்ப நல்லா உழைச்சிருக்காங்க. நிறைய நல்லா கஷ்டப்பட்டு இந்த கதை எல்லாமே எடுத்து மெனக்கெடுத்து, இந்த கர்ணன் கூட பார்த்துருப்போம் நம்ம, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இறங்கி அதே மாதிரி தான் இறங்கி எல்லாமே நல்லா சர்ச் பண்ணி இதை எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு மூவி. எனக்கு இந்த தீபாவளி நான் வேறு எந்த மூவியும் இன்னும் பார்க்கல. பட் எனக்கு இப்போ இந்த மூவிக்கே சூப்பர். ஃபஸ்ட்டு இவ்வளோ பெரிய ஜாதியெல்லாம் வச்சு இவ்வளோ பெரிய ப்ராப்ளங்கள் நம்ம இப்போ இதெல்லாம் பார்க்குறது இருக்குமே எனக்கு தெரியல. பட் இப்போலாம் இருந்திருக்கு. நம்ம இவ்வளோலாம் ஃபேஸ் பண்ணி வந்திருக்காங்க. நம்ம கூட இருக்கிறவங்கலாம் அங்கே போது ஒரு டாப் நாச் அப்படிங்கிறது. இப்போவும் காஸ்டெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதையும் வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம்லாம் கண்டிப்பாக பாருங்கள். அது ரொம்ப உங்களுக்கு ஒரு புதுசான ஒரு உணர்ச்சி கொடுக்கும். Out of 10? Out of 10, 8.5. கொஞ்சம் ஸ்லோ பேஸில் இருக்குது. அதர்வைஸ் ஓகே. It's a very good movie. It's been a while that Tamil movie is back. Yeah, it's eagerly waiting, no? It's shown up there. Good movie. நல்லா இருந்துச்சு. கபடி நல்லா இருந்துச்சு. துருவ் விக்ரம் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அது நல்லா இருந்துச்சு. மற்ற ஆக்டர்ஸும் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். நிஜமாவே நல்லா இருந்துச்சு. நல்ல படம், வர்த்தான படம், பார்க்கலாம். இன்றைக்கே நாங்கள் 2வது படம் பார்க்குறோம் இதை. ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு. நிஜமாவே வந்து தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். Out of 10 என்ன ரேட்டிங்? 9 வரைக்கும் கொடுக்கலாம். ரொம்ப நல்ல படம். ஃபஸ்ட்டுலேருந்தே ரொம்ப என்கேஜிங்காக போச்சு. துருவ் விக்ரம் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. மாரி செல்வராஜ் முன்னாடி இந்த படத்தோட பரியேறும் பெருமாள், மாமன்னன், அந்த மாதிரி இதுவும் ஒரு இன்டென்ஸான டாபிக் எடுத்துகிட்டு கபடிங்கிற விஷயத்த ரொம்ப நல்லா இருந்தது. இட்ஸ் அன் அமேசிங் மூவி, லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் திஸ் இயர். எல்லோரும் லைக் எவ்ரி ஒன் கேன் வாட்ச். கண்டிப்பாக பாருங்கள். ஸோ மியூசிக் எல்லா ஆக்டர்ஸும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. துருவ் விக்ரமுக்கு உண்மையிலே இந்த படம் இட் வில் பி அ ஸ்டார்ட் ஆஃப் திஸ் கரியர்.
ஐ திங்க் ஹி வில் கோ ஹைட்ஸ். ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸு, மேக்கிங், மியூசிக் அண்ட் அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு கம்ப்ளீட் ஃபிலிமாக பார்க்கலாம். இட்ஸ் மூவி ஃபார் எவ்ரி ஒன். ஸோ கபடிங்கிற விஷயத்துல தான் நிறைய பேசியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் லைக் யூ கேன் கோ அண்ட் வாட்ச். Out of 10 என்ன ரேட்டிங்? ஸோ 8 கொடுக்கலாம் டெஃபினெட்லி. இந்த படத்துக்கு லண்டன் டைம் பாஸோட ரேட்டிங் 10 out of 10.